ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் உருவச்சிலைகள் நிறுவப்படும் என்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி அறிவித்தார். ராஜேந்திர சோழன் இந்தியாவின் அடையாளமாக விளங்கியவர் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவை மத்திய கலாச்சாரத்துறை 23ஆம் தேதி முதல் 5 நாட்கள் கொண்டாடியது. ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா, தெற்காசிய படையெடுப்பு கடற்பயணம் தொடங்கிய 1000ஆம் ஆண்டு விழா மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா என முப்பெரும் விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் நிறைவு நாளில் பிரதமர் மோடி பங்கேற்றார். முன்னதாக அரியலூர் மாவட்டம் பொன்னேரிக்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கிய பிரதமர் மோடி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணியில் பங்கேற்றார். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை அடைந்த பிரதமர் மோடி அங்கு அமைக்கப்பட்டிருந்த சைவ சித்தாந்தமும் சோழர்களின் கலையும் எனும் தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இளையராஜா இசையமைப்பில் உருவான தமிழ் பகவத்கீதை ஒலி நாடாவை பிரதமர் மோடி வெளியிட்டார். ராஜேந்திர சோழனின் உருவம் பொறித்த நினைவு நாணயத்தையும் பிரதமர் மோடி வெளியிட்டார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் இந்த நாணயம் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. பின்னர் வணக்கம் சோழ மண்டலம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி சிவபக்திமயமாக இருந்ததாக பாராட்டினார். சோழர்களின் கலை தம்மை பெருமிதத்தில் ஆழ்த்துவதாகவும் சோழர்களின் பாரம்பரியத்திற்கு அழிவே இல்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். इतिहासकार मानते हैं कि चोला साम्राज्य का दौर भारत के स्वर्णिम युगों में से एक था. इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है. मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था. உலகின் கட்டடவியல் அற்புதங்களில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் தமது வியப்பை பிரதமர் மோடி வெளிப்படுத்தினார். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் சிலைகள் நிறுவப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.